Hi, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சூப்பர் டூப்பா நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச விஷயம் தான் ஹஜ் பெருநாள் வந்துட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் ஊரில் வந்து பஜார் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துக்காக இப்போ போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இருந்தாலும் பஜார் போட்டிருக்க டைமில் வந்து எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஈவினிங் டைம் வந்து நம்ம கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து பெரிய அளவில் கடை இல்லாட்டியுமே எல்லா கடையுமே கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதில் நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான கொஞ்சம் சாமான்களை வாங்கிட்டு வரலான்னா இப்போ எல்லோரும் நானும் அனிக்காவும் இவங்களும் ரெடியாகி போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் சோலும் அதுக்கப்புறம் செருப்புமே வாங்க இருந்துச்சு. அனிக்காவுக்கு வந்து கொஞ்சம் பின்னு சாமான் அந்த மாதிரி தான் வாங்க இருந்துச்சு. சரி அதெல்லாம் வாங்கிட்டு வருவோன்னு தான் இப்போ நம்ம வந்து கிளம்பி வந்திருக்கோம். ஈவினிங் டைமை விட நைட் டைமில் தான் வந்து க்ரௌட் வந்து கூடையாக இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி நம்ம வந்து ஈவினிங் டைமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எனக்கு வந்து சோல் தேவை அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி வந்து சோல் எல்லாமே தேடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பபுள் சோல் வந்து 1000 ரூபாய்க்கு 4, சிஃபான் சோல் வந்து 1000 ரூபாய்க்கு 3 போட்டிருந்தான். சரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவை தானே அப்படின்னு சொல்லி அதுலேயுமே நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் பின்னு சாமான் அதெல்லாம் வாங்கிட்டு செருப்புமே பார்த்தேன். இதில் வந்து எனக்கு எதுவுமே சரியாக வரையில. சரி பக்கத்துலேயே அன்றைக்கி ஒரு கடை இருக்குது அங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போக ரெடி ஆகிட்டோம். இந்த பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க இல்லை. ஆனால் அனிக்காவுக்கு மட்டும் எங்கள் தங்கச்சி எல்லாமே வாங்கி தந்துச்சு. அதனால நான் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து எடுக்க இல்லை. எனக்கும் இவங்களுக்குமே 1-2 ட்ரெஸ் தான் எடுத்தோம். ஏன்னா இப்போ தான் வந்து நோம்பு பெருநாள் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து அடுத்த ஹஜ் பெருநாளும் வந்துட்டு ஸோ கொஞ்சம் உடுப்பு இருந்தால் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதுவுமே நம்ம எடுக்க இல்லை. அதுக்கப்புறம் செருப்பு எடுக்கலான்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்துச்சு. நம்ம வளமையாக எப்பயுமே வார கடை தான். அங்கே வந்து செருப்பு பார்த்தேன். இவங்கள்ட்ட தான் சொன்னேன் எனக்கு ஒரு நல்ல செருப்பு ஒன்று எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு செருப்பு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது வந்து எனக்கு சைஸ் வந்து இருக்க இல்லை. பெரிய செருப்பாக தான் இருந்துச்சு. என்னோடய சைஸ் இருக்க இல்லை. சரின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு சரி வராமல் இருக்கவும் வேற ஒரு கடைக்கு போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். எந்த செருப்பு பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு தான் பார்த்தது. அது வந்து சைஸ் அமைய இல்லை. இந்த கடையில் பார்த்தோம் செருப்பு அமையலை. சரி இன்னொரு கடையிலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல வந்து இவங்களுக்கு 2 சேட் எடுத்திருந்தேன். அதுவுமே உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கவும் அதையும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்பயும் வளமையாக தைக்க கொடுக்குற கடைக்கு வந்துட்டோம். அங்கே வந்து சேட்டை அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து செருப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஹஜ் பெருநாளைக்கு வந்து ரெடி ஆகியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரெடி ஆகியிருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பெருநாள்னு சொன்னாலே யோசிக்கிற ஒரே விஷயம் ட்ரெஸ் எடுக்கணும், நல்லா சமைச்சு சாப்பிடணும், அதுக்கப்புறமா வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டு எல்லாத்துக்குமே போயிட்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதை தாண்டி நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம செஞ்சால் நம்மளோட மனசுமே நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து மற்றவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியோ காசோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக பெருநாள் ஆண்டு உங்களால் ஏண்ட சின்ன உதவியாக இருந்தாலும் இல்லாத யாருக்காவது நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் ஏண்ட உதவியை செய்யுங்க. அடுத்ததாக வந்து நானுமே செருப்பு எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். எனக்கு எல்லா செருப்புமே பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செருப்புமே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிக்காவுக்கு வந்து நான் செருப்பு எடுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எடுத்த செருப்பு எல்லாமே இருந்துச்சு. அதையே போடட்டும் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எடுத்துகிட்டு வெளியே வரக்குள்ள இந்த பிள்ளைக்கு இந்த செருப்பை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் முகத்தை பார்த்தோன்னே
அம்மாவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க, எனக்கு வாங்கி தரலே அப்படிங்கிற ஒரு கவலை மாதிரி இருக்கவும் சரி வா உனக்கும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை விருப்பப்பட்ட செருப்பை தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அது நடந்து பழக்கம் இல்லாதால விழுற மாதிரி நடக்கிறதால அது வாங்கி கொடுக்கல. ஆனால் அவங்களுக்குமே இந்த செருப்பு தான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு செருப்புமே வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஈவினிங் டீ ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி தான் ஒரு ஹோட்டலுக்குமே வந்து சுட சுட முட்டை ரொட்டியும் அதுக்கப்புறம் நெஸ்கோப்புமே குடிச்சிட்டு வீட்டுக்கும் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குமே ரெடி ஆகிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி பெருநாள் ஷாப்பிங்னு சொல்லலாம். எல்லாமே வாங்கிட்டு இனி வீட்டுக்கு தான் போகிறதுக்குமே ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.